அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல நம்ம என்ன பார்க்குறோம்னா, டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ல மேக்ஸிமா அண்ட் மினிமால இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இங்க சிங்கிள் வேரியபிள் தான் குடுத்திருக்கோம். ஸோ சிங்கிள் வேரியபிள் தான் குடுத்திருக்கோம். எதை யூஸ் பண்ணி பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். ஸோ கிவன் எஃப் என்ன சார் கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் பவர் 4 மைனஸ் 4x ஸ்கொயர் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட்ல என்ன சார் ஃபைண்ட் பண்ணா, கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ், அது என்ன சார் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் அப்படின்னா, எங்க சேஞ்ச் ஆகுது, மினிமம்ல இருந்து மேக்ஸிமமா இல்லை மேக்ஸிமம்ல இருந்து மினிமம் எங்க சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் பண்றதுக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிச்சிட்டு அதை 0 கூட ஈக்குவேட் பண்ணா முடிஞ்சது. சரிங்களா? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்றது வெரி சிம்பிள் சார், df by dx தான். f ஐ x பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சரிங்களா? அப்போ என்ன கிடைக்கும், 4x³ மைனஸ் 8x. சரிங்களா? ஸோ இது என்ன பண்ணணும், கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் பண்றதுக்காக f டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0 போடணும். அப்போ ஈக்குவல்ஸ் டு 0 போட்டால் என்ன சார் கிடைக்கும்னா, 4x³ மைனஸ் 8x ஈக்குவல்ஸ் டு 0ன்னு கிடைக்கும். அப்போ ரெண்டுமே என்ன காமனா, 4x காமனா இருக்கு. அப்போ 4 காமன் ஆயிடுச்சு, x காமன். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், x ஸ்கொயர் இருக்கும் மைனஸ் 2 ஈக்குவல்ஸ் டு 0 இருக்கும். ஸோ a இன்டு b ஈக்குவல்ஸ் டு 0 அப்படின்னா எய்தர் a 0வா இருக்கணும் இல்லைன்னா b 0வா இருக்கணும். ஓகேங்களா? அப்போ எய்தர் 4x ஈக்குவல்ஸ் டு 0வா இருக்கணும் இல்லை x ஸ்கொயர் மைனஸ் 2 ஈக்குவல்ஸ் டு 0வா இருக்கணும். அப்போ எய்தர் x ஈக்குவல் டு 0வா இருக்கணும் இல்லை x ஸ்கொயர் மைனஸ் 2 ஈக்குவல்ஸ் டு 0 இல்லைன்னா x ஈக்குவல் டு ஆர் x ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 2 ஆர் x ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 2. ஓகேங்களா? அப்போ நமக்கு 3 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் 0 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 2. ஸோ நம்மளோட ஃபங்க்ஷன் நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ பொதுவாக இன்டர்வல் எழுதுனா இந்த மாதிரி வந்திருக்கும் இல்லைங்களா? ஸோ நெகட்டிவ் சைடில் இன்ஃபினிட்டி, தென் நெகட்டிவ் சைடில் ரூட் 2, தென் 0, தென் பிளஸ் ரூட் 2, தென் பிளஸ் இன்ஃபினிட்டி. இந்த மாதிரி நம்மளோட இன்டர்வலை பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரூட் 2ஓட வேல்யூ என்ன சார், கேல்சி எடுத்து ஒர்க் பண்ணிக்கோங்க. ரூட் 2க்கான வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.4 சம்திங், அதாவது 1.4 எடுத்துக்கிறேன் நெகட்டிவ் டைரக்ஷனில். இது பாசிட்டிவ் டைரக்ஷனில் 1.4. சரிங்களா? இப்போ நமக்கு எங்கே இன்க்ரீசிங் ஆகுது எங்கே டிக்ரீசிங் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து மைனஸ் 1/√க்குள்ள ஒரு வேல்யூ நானாக சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ மைனஸ் 1.4 இல்லைங்களா, டுவோர்ட்ஸ் நெகட்டிவ் டைரக்ஷன். அப்போ மைனஸ் 2ன்னு நானே சூஸ் பண்ணிக்கிறேன், ஒரு வேல்யூஷன் பண்ணிக்கிறேன். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், இதனோட வேல்யூ என்ன சார், 4x³ மைனஸ் 8x. அப்போ அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, எஃப் டேஷ் ஆஃப் மைனஸ் 2வை சப்ஸ்டியூட் பண்ணுங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 4 இன்ட்டு மைனஸ் 2 ஹோல் கியூப் மைனஸ் 8 இன்ட்டு மைனஸ் 2வை போடுங்க. ஸோ 4 இன்ட்டு மைனஸ் 2 கியூபோட வேல்யூ மைனஸ் 8, இது பிளஸ் 16. அப்போ இது என்ன சார் ஆகும், மைனஸ் 32 பிளஸ் 16, ஃபைனலாக மைனஸ் 16 கிடைக்கும், நெகட்டிவ். அப்போ இதனோட வேல்யூ என்ன சார், இது நெகட்டிவ். மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து மைனஸ் ரூட் 2ஓட வேல்யூ நெகட்டிவ். அடுத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா ரூட் 2லேருந்து 0க்குள்ள, ரூட் 2லேருந்து 0க்குள்ள ஒரு வேல்யூ, அதாவது மைனஸ் 1.4 இருக்குங்களா, அப்போ நான் மைனஸ் 1ன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மைனஸ் 1 சூஸ் பண்ணுறேன். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் மைனஸ் 1 என்ன வருதுன்னு பாருங்க. 4 இன்ட்டு மைனஸ் 1 ஹோல் கியூப் மைனஸ் 8 இன்ட்டு மைனஸ் 1. அப்போ 4 இன்ட்டு மைனஸ் 1 கியூப்னா மைனஸ் 1 தான். இது என்ன சார் ஆகும், பிளஸ் 8 ஆயிரும். அப்போ என்ன ஆகும் பாருங்க, மைனஸ் 4 பிளஸ் 8, ஃபைனலாக 4 இருக்கும், இது பாசிட்டிவ். ஓகேங்களா? அப்போ இந்த வேல்யூ என்ன சார் ஆகுதுன்னா பாசிட்டிவ். ஓகேங்களா? அடுத்தது இன்னொரு வேல்யூ சூஸ் பண்ணுறேன், 0லேருந்து ரூட் 2க்குள்ளே சூஸ் பண்ணுறேன்.
நான் 1ன்னு சூஸ் பண்ணிக்கிற வேல்யூ. ஏன்னா இதுக்குள்ள இருக்கணும். அப்போ 1 சூஸ் பண்றேன். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் 1 போட்டு பார்த்தா என்ன ஆகுன்னு பாருங்க. எஃப் டேஷ் ஆஃப் 1 போட்டிங்கன்னா 4x³ அப்போ 4 இன்ட்டு 1 கியூப் மைனஸ் 8x1. இப்போ கட்டாயம் என்ன சார் ஆகும்? 4 மைனஸ் 8னா கட்டாயம் -4. இதுவும் நெகட்டிவ் தான். சரிங்களா? அப்போ கடைசி இதில் என்ன சார் வருது? இதுலேயும் நெகட்டிவ். சப்போஸ் ப்ரொசீட் பண்ணினா கட்டாயம் பாசிட்டிவ் தான் கிடைக்கும். கட்டாயம் பாசிட்டிவ் தான் கிடைக்கும். சரிங்களா? அப்போ இந்த -√2 கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்க. அட் தி பாயிண்ட் x ஈக்குவல் டு -√2 கிராஸ் பண்ணும்போது என்ன சார் ஆகுது? நெகட்டிவ் டு பாசிட்டிவ். நெகட்டிவ் டு பாசிட்டிவ். இப்போ நெகட்டிவ் டு பாசிட்டிவ்னா இந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட்னா இங்கே நெகட்டிவ் இருக்கா? இப்போ நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் போகுது. அப்போ இது என்ன பாயிண்ட்னா மினிமம் பாயிண்ட். இந்த பாயிண்ட் என்ன சார்? மினிமம் பாயிண்ட். அதே சமயத்தில் அட் தி பாயிண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 0. 0வை கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்க. 0வை கிராஸ் பண்ணும்போது பாசிட்டிவ் இருக்கு. பாசிட்டிவ் டு நெகட்டிவ். பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் போகுது. அப்போ இந்த பாயிண்ட் என்ன சார்னா மேக்ஸிமம் பாயிண்ட். அடுத்த வேல்யூ அட் தி பாயிண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு +√2. +√2வை கிராஸ் பண்ணும்போது என்ன சார் ஆகுது? எகெயின் நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் போகுது. அப்போ இந்த பாயிண்ட் என்ன சார் பாயிண்ட்? மினிமம் பாயிண்ட். சரிங்களா? இப்போ என்ன சார் ஃபைண்ட் பண்ணணும்? வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். ஸோ பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். எது மேக்ஸிமம் எது மினிமம்னு. அப்போ வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ்னு சொல்லலாம், இல்லை மேக்ஸிமம் வேல்யூ. இப்போ மேக்ஸிமம் வேல்யூ வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பாயிண்ட் என்ன சார் அதுக்கு? எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ ஃபங்க்ஷன் என்ன சார்? நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்கோம்? எக்ஸ் பவர் 4 மைனஸ் 4x² இல்லைங்களா? செக் பண்ணிங்க. நம்மளோட ஃபங்க்ஷன் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 4x². அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ எக்ஸுக்கு 0 போட்டால் என்ன சார் ஆகும்? எஃப் ஆஃப் 0 வேல்யூ 0 பவர் 4 மைனஸ் 4 இன்ட்டு 0² போட்டிங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூவே 0 தான். மேக்ஸிமம் வேல்யூ 0. அடுத்து மினிமம் வேல்யூ வேணும் இல்லைங்களா? இப்போ மினிமம் வேல்யூ வேணும்னா பாயிண்ட் என்னன்னு பாருங்க. மினிமம் வேல்யூ. அப்போ ரெண்டு பாயிண்ட்டுமே எக்ஸ் ஈக்குவல் டு +√2 -√2 ரெண்டுமே மினிமம் வேல்யூ தான். அப்போ எஃப் ஆஃப் √2 எக்ஸுக்கு பதிலாக √2 போட்டால் என்ன சார் ஆகும்? √2 ஹோல் பவர் 4 மைனஸ் 4 இன்ட்டு √2 ஹோல் ஸ்கொயர். அப்போ √2வை ஸ்கொயர் பண்ண ஆட்டோமேட்டிக் என்ன சார் ஆகும்? ரூட் கட்டாயிரம் 2 கிடைக்கும். அதை மறுபடியும் ஸ்கொயர் பண்ண ஃபார் எக்ஸாம்பிள் √2 இன்ட்டு √2 இன்ட்டு √2 இன்ட்டு √2ன்னு வரும். இப்போ இந்த ரெண்டு ரூட்டுக்கு என்ன ஆகும்? 2 ஆயிரும். அனதர் ரெண்டு ரூட்டுக்கு 2 ஆயிரும். அப்போ ஆன்சர் என்ன சார்? 4 மைனஸ் 4 இன்ட்டு √2வை ஸ்கொயர் பண்ணால் 2 ஆகும். அப்போ 4 மைனஸ் 8 வேல்யூ -4. நீங்கள் +√2 போட்டாலும் சரி -√2 போட்டாலும் சரி மினிமம் வேல்யூ -4 தான். ஓகேங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.